வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியான கருப்பு உளுத்தங்கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு கருப்பு உளுந்த நல்ல சிம்மிலையே வச்சு வானலில் வறுத்து அதை மிஷினில் கொடுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போ தேவைப்படும் போது டக்குன்னு நம்ம உளுத்தங்கஞ்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரோஸ்ட் பண்ணி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேங்க. கருப்பு உளுந்த நல்ல வெயிலில் காய வைங்க. காய வச்சுட்டு வானலில் சிம்மிலேயே வச்சு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அது நல்ல வாசம் வருங்க. உளுந்து நல்ல வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. கட்டி இருந்துச்சுன்னா அது நம்ம தண்ணியில் வேக வைக்கும் போது கட்டி கட்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட 4 ஏலக்காங்க. ஏலக்காய் போட்டு இதை கொரன்னு திருகுனா மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஏலக்காவை தட்டி போடுறத விட இந்த மாதிரி தேங்காய் கூட இல்லை நம்ம சர்க்கரை கூட போட்டு அரைச்சோன்னா நல்ல வாசமாக இருக்குங்க ஏலக்காய். ஓகேங்களா? இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேங்க, வச்சுட்டேங்க பாத்திரம். இப்போ 3 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டுங்க. பாயில் ஆன பிறகு நம்ம பவுட்ரு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்க, மலண்டு வருது. இப்போ நம்ம இந்த கலக்கி வச்சிருக்க கருப்பு உளுந்தம் பவுடர் இதை வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. ஊற்றிட்டு உடனே கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடுங்க. பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீக்லி ட்வைஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியங்க. குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நம்ம குழந்தைங்க இந்த மென்சஸ் ப்ராப்ளமால் ரொம்ப அவதிப்படுறாங்க இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா க்யூர் ஆகுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்கங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பனவெல்லம் சேர்த்துனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டுங்க. பனவெல்லம் சேர்த்து தான் பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதனால் பனவெல்லம் சேர்த்துங்க. பனவெல்லம் இல்லை, நாட்டு சக்கரையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அஸ்கா சக்கரை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காய் துருவலை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. நான் பொங்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மலண்டு வருது. இப்படி தாங்க வரணும். நல்லா கிளறி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க. நீங்கள் இன்னும் தண்ணி மாதிரி வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்ல மணமாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு கேழ்வரகு கூழ் மாதிரி இருக்குங்க. ஆனால் இது கருப்பு உளுத்தங்கஞ்சி. வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் வயிற்றுல நம்ம இதை சாப்பிட்டோம்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்குங்க.
ஓகேங்க, நல்லா கொதிச்சு வருது. நம்ம வந்து இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து உளுத்தம் பருப்பை வந்து சிம்மிலேயே நல்லா வறுத்து எடுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாங்க. தேங்காய் வந்து இளம் தேங்காவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப முத்தன தேங்காவாக இருந்தால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்க கஞ்சிக்கு. அதனால் இலசாக இருந்தால் தேங்காய் பூ நல்லா இருக்குங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் பனை வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அஸ்கா சக்கரை தாங்க ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சக்கரை காலி ஆயிடுச்சுங்க. அதனால் அஸ்கா சக்கரை லைட்டாக மட்டும் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்ட் இருந்தால் தான் பையன் குடிப்பான். ஓகேங்களா? இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் வந்து பனவெல்லாம் ஆட் பண்ணுங்க. சிரமம் பார்க்காதீங்க. இது வந்து நம்ம ஊற வச்சோ அரைச்சோ டெய்லி இதுக்கு மெனக்கெட்டு நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் சொல்கிற மாதிரி பருப்பு வாங்குங்க. 1 kg ஃபஸ்ட்டு நீங்கள் 1 kg வாங்குங்க. வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே டக்குன்னு எடுத்து தண்ணி காய வச்சோமா நம்ம கரைச்சி ஊற்றிட்டு உடனே தேங்காய் திருவி கொட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க.